வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரர் இடையிலான சுவாரஸ்ய உரையாடல். நம் எல்லோருக்கும் விசுவாமித்திரர் பற்றி தெரியும். அவர் மனம் நோகும்படி நடந்தால் கோபம் ஆகி சாபம் விடுவார். ஒருநாள் வசிஷ்டர் விஸ்வாமித்திரிடம் தன் முன்னோர் திவசத்திற்கு தன் குடிலுக்கு சாப்பிட வருமாறு அழைத்தார். அதற்கு விஸ்வாமித்திரர், வருகிறேன், ஆனால் 1008 வகை காய்கறிகளை செய்து படைக்க வேண்டும் என்றார். விஸ்வாமித்திரர் தன்னை அவமானப்படுத்தவே இப்படிச் செய்கிறார் என்பதை அறிந்த வசிஷ்டரும், 1008 வகை காய்கறிகள் தானே தாராளமாக படைக்கலாம். அருந்ததியிடம் ஏற்பாடு பண்ண சொல்லுகிறேன் என்றார். ஒரு வழியாக திவசம் கொடுக்கும் நாளும் வந்தது. விஸ்வாமித்திரர் சாப்பிட அமர்ந்தார். அப்போது அவருக்கு முன் ஒரு வாழை இலையில் பாகர் காய்கறி, பலாப்பழம், பிரண்டை துவையல் என அந்த இலையில் எவ்வளவு வைக்க முடியுமோ அவ்வளவு பரிமாறப்பட்டது. ஆனால் விஸ்வாமித்திரர் கேட்டபடி அதில் 1008 காய்கறிகள் இல்லாததால் அவர் கோபத்துடன் வசிஷ்டரை பார்த்து, 1008 காய்கறிகள் எங்கே என்றார். வசிஷ்டரோ தான் அருந்ததியிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டதாகக் கூறி, நீங்கள் அவரிடம் கேளுங்கள் என்று தப்பித்துக் கொண்டார். நடப்பதை அறிந்த அருந்ததி, சுவாமி, நான் நீங்கள் கேட்டுக்கொண்டபடி 1008 காய்கறிகள் பரிமாறி உள்ளேன் என்றாள். கருப்பு நிற செல்ல பிராணிகளை வளர்ப்பதால் துஷ்ட சக்திகள் நீங்குமா? என்ன விளையாடுகிறாயா என்று கோபமாக கேட்டார் விஸ்வாமித்திரர். ஆனால் அருந்ததியோ துளி கூட கோபப்படாமல் மிகவும் புன்னகையுடன், காரவல்லி சதம் சைவ வஜ்ரவல்லி சதத்ரயம் பனசம் ஷட் சதம் செய்வ சிரார்த்தகாலே விதியதே என்ற ஸ்லோகத்தை கூறிவிட்டு, இதற்கான அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்குமே, நான் பதில் அளித்த விதம் திருப்திதானே என்று விஸ்வாமித்திரிடம் கேட்டாள் அருந்ததி.